ரெடி ஆகிட்டோம். அம்மூர் மலைக்கு போக போகிறோம். பாய் சொல்கிறோம். மலைக்கு நம்ம போக போகிறோம்ல. நம்ம எங்கே போக போகிறோம்? நம்ம எங்கே போகிறோம்? யார் யார் போக போகிறோம்? யார் யாரெல்லாம் போக போகிறோம்? அப்புறம் பாட்டி, அப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து அம்மூர் மலைக்கு போகிறோம். அம்மூர் மலைக்கு போகிறோம். எல்லாரும் வந்துருங்க. வழக்கமான தோண்டகையை கத்திப்பிருப்பா யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்ன ஒரு அதிசயம். எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் குளித்த இந்த சின்ன தொட்டியை பாருங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த ஆமாம், இதை நம்ம எட்டி கூட பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சோழர்கள்லாம் இந்த இடத்துல குளிக்க வருவாங்க. நான் எப்போது குளிக்க இங்கு வந்தேன்? ஏன் இவ்வளவு பொய் சொல்கிறாய்? இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க பாருங்க, பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது பாருங்க, இது வருது கேட்டு. பழங்காலத்துல எல்லாம் இப்படி தான் இருந்தாங்க. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் வீடு இருந்திருக்கு. இப்படி அந்த வீடுகள் இருந்ததுக்கான அடையாளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மலையோட என்ட்ரன்ஸில் இறங்கிட்டோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. அப்படியே ஏறிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல விலங்குகள் காணப்படும். சிங்கம், புலி, இதெல்லாம் எதுக்குமே பயப்படாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். பெரிய ஒரு டாஸ்க்காக அமைஞ்சிருக்குது. இவனை வச்சுட்டு போகிறது தான் எங்களுக்கு டாஸ்க்கு. பாருங்க, ஹாய். இவெல்லாம் வந்து பழங்காலத்தில் சேர்ந்தவன். ஆமாம், சும்மா சொன்னேன். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இது பேர் வந்து, இந்த செடி பேர் வந்து மஞ்சுன்னு சொல்லுவாங்க. வீடு அந்த காலத்தில் வந்து வீடெல்லாம் இந்த இடத்துல கட்டுவாங்க. வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த மஞ்சுன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பாருங்க, அம்மூரில் எவ்வளோ. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? திரௌபதி அம்மன் கோயில் தெரியுதாங்க. இந்த மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே தெரியுது பாருங்க. அது பாருங்க, பீச்சு, மெரினா பீச்சு, ட்ரெயின் எல்லாம். நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. சரி, வாங்க, டைம் ஆச்சு, வாங்க. பாய். வாங்க. ரொம்பவே ஆபத்தான இடம். போட மேல போட வெளியே போடலாம்.
அதை காட்டி என்னடா ஒரு மழை திட்டுன்னு நினைச்சு அதுதான் நீ நினைக்கிற மாதிரி மழை கிடையாது, வழியே இருக்காது. நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் மலைலாம் வந்து பார்த்துருக்குறோம், தண்ணியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு நாள் ஆச்சு வந்து, அதனால் இன்றைக்கி எல்லோரும் குடும்பத்தோடு வந்துட்டோம். எங்கள் மருமகங்கள்லாம் வந்துக்கிறாங்க, பார்த்துட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க. எங்கம்மா இருக்குது எங்கள் தெரு? அதோ இருக்குது, நம்ம தெரு அதோ இருக்குது, அந்த தெரு அதோ இருக்குது, பள்ளிக்கை தெரு இருக்குது, இது வரைக்கும் சின்ன பேர் தெரு இருக்குது, சின்ன தெரு இருக்குது, பஜன்கள் தெரு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, இந்த சீன்ஸ் வேணுமா அது இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் மழை வர எல்லாருமே நல்லா புதரா இருக்கு. போயிருக்கா பாரு, அதே உடம்பு கடுக்குதே அப்படின்னு சொல்லுவாரு என் புருஷன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. அதான் நம்ம அம்மூர் கூமாப்பட்டி, அங்க பாருங்க. கூமாப்பட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது நினச்சா எனக்கு போய் பயமாக இருக்குது. ரிட்டர்ன் போயிடலாம், பாசல் போயிடலாம், இப்படியே இறங்கலாம். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பக்கம் போகிற வீடியோ பாருங்கள், நல்லா எடுத்துருக்குறோம். அப்புறமேட்டுக்கு இப்போ தான் அந்த மலைக்கு வரும். இங்க பாருங்க, நம்ம வீடு எல்லோ கலர் டேங்க்கு, அந்த வீட்டுக்கு மேல பிங்க் கலர் ஒரு துணி கட்டா தெரியலக்கா. தெரியல, சரி வாங்க போ. சாமி நீ நான் வா, நீ நான் போ. தலை வச்சுனீங்களா? பசிக்குதா? பொரி எடுத்து இது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, பார்த்து கால் வைங்க. ஹாய் ஹாய் பை பை ஹாய் சைடு வாங்க. சரிப்பா, பாய். இப்போ உடம்புலாம் நம்பிடுது. நீ நடந்து வந்த மாதிரி தண்ணி கேட்குறியா? சரிடா. கோயிலெல்லாம் இருக்குது, நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள்.
வரும். இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. மலை வந்துருக்கோம். இந்த அம்மூர் கிரகமே தெரியுது. இந்த அம்மூர் கிரகமே தெரியுது. கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ எனக்கு ரொம்ப தனிக்காக இருக்குது. பாய். கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே போயிட்டு அங்கே சாமி கும்பிடு. கோயில் வந்துட்டோம். அப்படியே சாமி இதுதான் ஆஞ்சநேயரோட கால் தடம் பதித்த இடம். நம்மூர் இது எல்லாத்துக்கும் செருப்புன்னா ஏற்றிட்டு போயிடலாமா? பௌர்ணமி தீபம் ஏற்றுவாங்க. என்ன வீடியோ எடுக்கலையே சொன்னேன். இந்த கோயில் 15 years old. இந்த கோயில் இப்போ இதெல்லாம் ஆயிடுச்சு. அப்படியே பின்னாடி வாங்க. கார்த்திகை தீபம் மணிக்கு இங்கே தான் அவங்களே பேசுவாங்க. மேலே பாருங்க, சாமி கும்பிட்றதுக்கு தான் இடம். இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் ஃபோட்டோலாம் இருக்குது. கீழே 2 பிள்ளையார் ஃபோட்டோ. அப்படியே பின்னாடி வாங்க. இதுவும் கோயில் இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போல்லாம் இச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. செருப்பு பாரு. அதாவது இங்கே வந்ததே அவன் தலையில் பேன் பார்க்கறதுக்கு. நிறைய பேர் கொடுக்குறது. இல்லை இவர் தலையில் பேன் பார்க்கறதுக்கு இவ்வளோ காடு கலந்து 2000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம். நிறைய பேர் கொடுது. அங்கே போக மாட்டேங்குது. அந்த மலையெல்லாம் வந்து 15-20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான ஸ்டோரி. உண்மையான ஸ்டோரி தானேம்மா? ஆஞ்சநேயர் இங்கே ஒரு காலு அங்கே ஒரு கால் வச்சார் தானே? அந்த மலை மேலே தான் அதுதான் கசித்தூர். கசித்தூர் அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக மலை. ஆந்திராலாம் இந்த பக்கம் அப்படியே இருக்குது. ஆந்திரா இங்கே பாருங்க 2 பேரும். இன்னொரு இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலு. ஸ்ட்ரெயிட்டாக அதோட அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. சத்தியமா சொல்லு. ஒரு கால் வச்சிருக்காரு. அந்த மலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கொஞ்சம் மலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகேடா. மண்டபம் தெரியுதா? நம்ம மண்டபம் எங்கே இருக்கு? கல்யாண மண்டபம் தானே அது. நம்மளது PM மஹால். அதில் ஒரு மலை அம்மூர் மலை. இதுதான் அது இதோட மலை தொடர்ச்சி. இங்கேருந்து போனீங்கன்னா அமெரிக்காவோட அந்த பக்கம் போயிடலாம். அப்படியே அந்த மலை பிடிச்சி போனீங்கன்னா அப்படியே போயிடலாம். ட்ரம்ப்பெல்லாம் இங்கே வந்திருக்காரு. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது சீக்ரெட் இதோ வச்சுருந்தாங்க. அது இருக்கார் பாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து மித்ரன். இவர் வந்து அழ ஆரம்பித்தாருன்னா 2 ஹவர் அழுதுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு சிரிப்பார். நான் மித்ரன் என்ன பேசுங்க, என்ன பேச போகிறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. பாருங்க 2 பேரும் வந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, பூரி தின்னாங்க, தண்ணி குடிச்சாங்க. அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கிளம்ப வேண்டியதுதான்.
மா எப்படிமா? இல்லை நான் இவன்கிட்ட கேட்டேன் மா இவன் மித்து இங்கே வரா மா இவங்க என்ன மூஞ்சி வெள்ளையா இருக்குது மற்ற எல்லாம் கருப்பாக கேட்டேன். மோ நீ என்னம்மா சொன்னதுங்க? அப்படி இல்லை, எங்கள் அம்மா வந்து மூஞ்சிக்கு மட்டும் கோமி மூத்து கேட்குறாங்களாம், அதனால நல்லா இருக்குது, நீ கொஞ்சம் கேட்குறேன்ற. என்ன பண்ணிட்டு இருக்க மித்ரன்? கட்டுங்க. இந்த இதெல்லாம் குச்சி போட்டுக்கிறாங்க கடவுள். 2 ரூம் கட்டினாங்களாம் அந்த காலத்தில். கட்டிட்டு எல்லாரும் கல் எடுத்து மண் எதுன்னு கொடுத்தாங்க. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கூடையில் அந்த கூடையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க பசங்க. அந்த செட்டியெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. சரியா பாதுகாப்பு பராமரிப்பு இல்லை. இங்கே வந்தால் நல்லா இருக்கும், பராமரிப்பு போயிடுச்சு. ஒரு 10-15 நாள் போனால் விளக்கு ஏற்றுவாங்க அந்த கல் மலை. அது எல்லோரும் வருவாங்க. எது மேலே ஏற்றுவாங்கம்மா? அந்த கல் மலை, அந்த கல் மலை விளக்கு ஏற்றுவாங்க கார்த்திகை தீபத்துக்கு. இதெல்லாம் என்னது? எல்லாம் வருவாங்க. அந்த படத்துக்கு போயிட்டு அப்பெல்லாம் மண் வேலை ஜோல கும்பா சேர்த்துட்டியா அந்த மண்ணு மேலே உட்காருவோம். அந்த மண்ணு மேலே உட்காந்துருந்தா கொத்துன்னு கத்துது. அதை வந்து எல்லாம் திட்டுறாங்க. அந்த வாட்ச்மேன் போலாந்தோம், ஏமா வெளுத்தீன் போனோம் ஆயினே தேவை அன்னி காட போட்டாங்க. அந்த படமே பார்க்கறப்ப சாமி இது வெட்டின்னு அப்படி இதேமாரி தான் அப்படி எழுதான். அப்போ கரகாட்டம்னா படம் அங்கே பாருங்க, அங்கே ஏதோ ஒரு புலி இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே ஒரு புலி இருந்துச்சு பார்த்தீங்களா? மித்ரன் ஒன்று யார் அடிச்சது? ஏடா யாரா அடிச்சது மித்ரனை? மித்ரன் யாரா அடிச்சது ஒன்றா? சரி யாரு? நானா? தங்கராஜ் தானே அடிச்சான். மல்லிகடாது கிளம்பலாமா? ஜூட் என்ன கம்முனே இருக்கு, பேச மாட்டீங்க. என்னங்க கம்முன்னு இருக்கிறீங்க? புது பொண்ணு புது மாப்பிள்ளை எல்லாம் பேச வேண்டியதானே, அமைதியா இருக்கிறீங்க. ஏங்க பேசுங்க. அந்த தெரியுமா? இருமா காட்டு தெரியுமான்ற எப்படி தெரியும் பாரு. அள்ளி வளர்த்தி தான் தெரியும். இந்த தண்ணி காலியாகிறதுக்குள்ள வீடு போய் சேரணும், இல்லை நம்ம குளத்து நாரிடும். என்ன சொன்னேன்? தள்ளக்கூடாதான் சொன்னேன். என்னம்மா புதையலா? அதுக்கே ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாருன்னா புதையல் கச்சிக்குதுங்க? நோன்னா தான் கிடைக்கும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆனால் என்கிட்ட சொல்லிக்கிறாங்கம்மா, அதில் புதையெல்லாம் இருந்தது. பார்த்தியா மரத்துலேயே அந்த செடியெல்லாம் வந்தது பார்த்தியா? மரத்த மேலே செடி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ட்ரெயின் போது போலுதா? ஹாய் சொல்லுங்களா ட்ரெயின். இந்த மாதிரி தான் அடிக்கிறான் கல். இந்த மாதிரி தான் ஒரு நாள் எங்கள் அம்மா மேலே ஒரு கல் ஒன்று இருந்தது. அப்புறமா தான் தெரியுது அது சாம வச்சுக்கிறான். ட்ரெயினில் மொத்தம் 1 2 3 4 என்னம்மா தெரியலையா? அதை சாப்பிட்டுக்கோ, அதெல்லாம் இங்கே போட்டு வந்தாச்சு. ஏதுமா கல் அதான் வெள்ளையாக தான் இருக்குது கல். பார்த்து இறங்குங்க. இது உண்மையே ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து சர்வை பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமானது. இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம்னா எதுக்காக தெரியுமா? சப்ஸ்கிரைபர்ஸ்
உங்களுக்காக. ஆமாம், ஃபர்ஸ்ட் நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி விலாகர்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்காக இப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைபரே என்ன ஒரு 150 இருக்கும். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் அதிகமாகவும் நாங்கள் நம்புகிறோம். என்னடா சிரிச்சிட்டே இருக்க? இது வரைக்கும் இந்த மாதிரி விலாகை வந்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்காது. மலை மேலே வந்து போய் பார்த்துருக்கீங்க, 2 பேர் போய் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு குடும்பமே கூட்டமாக குழந்தை குட்டியோட இதில் அவங்க வேறு பேசுகிறானுங்க. அது வேறு இந்த வேறங்க தூங்கிட்டு வந்துட்டுருக்கான், ஒருத்தனை தூக்கிட்டு வேறு வந்துட்டுருக்கோம். இது பாருங்க, ஒருத்தன் சித்திட்டு வரான். இவங்களை தூக்கிட்டு வரதே பெரிய டாஸ்க்காக அமைஞ்சுது எங்களுக்கு. இங்கே வர வழியில் வேறு நிறைய சிங்கம் புலியெல்லாம் பார்த்தோம். பட் அதெல்லாம் போட்டால் வந்து யூடியூப்காரன் வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுவான்னு கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் போடாமல் வச்சுருக்கோம். இங்கே புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, பெரிய பெரிய பாம்பு வகைகள் இருக்குது. அதாவது இங்கே வந்து மீனவர்கள், பல்லாயிரம் மீனவர்கள் இங்கே வசித்து வருகின்றனர். இங்கே பாருங்கள் மலை இருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டுட்டு வந்துட்டுருக்காரு. தலைவர் ஜாலியாக தூங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான பாதையிலையும் இவர் ஜாலியாக தூங்கிட்டு வந்துட்டுருக்காரு. வாவ், வாட் அ வியூ. கண்டிப்பாக மித்ரன். அதாவது வீடியோ வந்து இது வந்து எண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இறங்கிட்டு மறுபடியும் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கீழே பார்த்து வாங்க. நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. ஆமாப்பா, நாங்கள் வர வழியில் மானெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. உண்மையாக நான் மானெல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் ட்ரிப் அப்படியே முடிஞ்சது, இனிதாக முடிந்தது எங்களது ட்ரிப். எம்சிஎஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சார். சொல்றா, எம்சிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. நமக்கு இதுக்குடா வம்பு, இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.